அன்பான சிறகுகள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திருச்செந்தூரில் திருமுருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை கண்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருச்செந்தூர் என்பதன் பெயர் காரணத்தை நாம் அறிவோம். சூரபத்மனினுடைய ஆணவத்தை அழித்து வெற்றி பெற்று அவனை ஆட்கொண்டதால் ஜெயந்திநாதர் என்கின்ற திருநாமம் ஏற்பட்டது முருகப்பெருமானுக்கு. ஜெயம் என்கின்ற வடமொழி சொல்லுக்கு வெற்றி என்றொரு பொருள் உண்டு. ஜெயந்திநாதர் என்கின்ற அந்த திருநாமமானது செந்தில்நாதர் என்று உண்டானது. செந்தில்நாதன் குடியிருக்கும் ஊர், அதனாலே திருச்செந்தூர் என்றானது என்று முன்னோர்கள் கூறுவார்கள். செம்பொருளான முருகப்பெருமான் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய தலம், அதனாலே செந்தில் என்ற திருநாமம் உண்டானது என்பார் சேது ரகுநாதன் ஐயா அவர்கள். சிவந்த நிறமுடைய சேந்தன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம். சேந்தன் என்பதே செந்தில் என்றானது என்பார் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். செந்து என்பது உயிர், உயிர்களுக்கு அடைக்கலமாக விளங்குவதால் செந்தில் என்ற நாமம் ஏற்பட்டது. சீர்கெழு செந்தில் என்கிறது சிலப்பதிகாரம். திருச்செந்திலூர் என்பதுதான். செஞ்சந்தனம் என்பது சந்தனத்தினுடைய ஒரு வகை. திருமுருகப்பெருமான் திருச்செந்தூரிலே செஞ்சந்தனம் பூசிய திருமேனி உடையவனாக காட்சி தருகின்றான். இந்த செஞ்சந்தனம் செஞ்சாந்து என்று மருவி செஞ்சாந்து என்பதே திருச்செந்தூர் என்றானது என்றொரு வழக்கும் உண்டு. கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு சந்தனாமலை என்றொரு திருநாமம் உண்டு. அந்த மலையே செந்தின் மாமலை என்றும் அழைக்கப்பெறும். இந்த செந்தின் மாமலை என்கின்ற திருநாமமே மருவி திருச்செந்தூர் என்றானது என்ற வழக்கும் உண்டு. மருதமும் குறிஞ்சியும் இணைந்து மயங்கிய ஊர் இந்த திருச்செந்தூர் என்பதாகும். சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகளாக வந்து உதித்து நமக்கு அருளி கொண்டிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். செம்மையான தீ நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்பட்டு வந்ததால் செந்தி என்றானது. செந்தி என்பதே செந்தி என்று மருவி செந்தில் என்கின்ற திருநாமம் உண்டானது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாய் கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பார் கந்தபுராணத்திலே முருகனின் வைபவத்தை கச்சியப்பர் அழகாக வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை திருமுருகாற்று படையிலே நக்கீரர் பெருமான் சொல்லுவார், செந்தி முதல்வனே என்று போற்றி பரவுகிறார். இத்தனை பெயர் காரணம் இருந்தாலும் இந்த திருச்செந்தூருக்கு பல திருநாமங்கள் இருந்தாலும் இன்றும் மிக பிரபலமாக பக்தியோடு போற்றி வழிபடக்கூடிய திருநாமம் திருச்செந்தூர் என்பதே ஆகும். இறுதியாக நிறைவாக, ஆணவம் அழிய வேண்டுமா? நாம் வாழ்க்கையிலே முருகப்பெருமானின் திருவடியோடு என்றும் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற வேண்டுமா? வாருங்கள் திருச்செந்தூருக்கு. அந்த திருச்செந்தூர் நாதனை திருச்செந்தூர் முருகா என்று போற்றி வணங்கி கொண்டாடுவோம். வாழ்விலே வெற்றி பெறுவோம். வாருங்கள், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி நேயர்களே.